வணக்கம் கைஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு வேலை நான் செஞ்சதே கிடையாதுங்க. ஒரு வாழைத்தோட்டத்துக்குள்ள தான் வேலை. வாழைத்தோட்டமும், பாக்கு மரமும் இருக்கிற இடத்துல தான் வேலை. பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல வாழை மரம்லாம் நிறுத்திட்டு, பாக்கி இருக்கிற எல்லா வாழைத்தோட்டமும், வாழைக்கூட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு, அதோட வேர் வந்து உடச்சி விட்டு போகணும். ஏன்னா, அந்த இடமே ரொம்ப வாழைத்தோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில வாழை மரம் வந்து கொலை போடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன வாழை மரத்தை எல்லாமே கீழே தள்ளி, அந்த வேர் வந்து பிடுங்கிட்டு நம்ம வந்து உடச்சி விடணும். அதுதான் எங்கள் வேலை. கிட்டத்தட்ட 2 நாளாக வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ, அதனால தான் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ சைட்டை பார்க்குறதுக்கு சரியாக நல்லா இல்லை வேலை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதாங்க தோட்டம். பாக்கு மரமும் இருக்குது, வாழை மரமும் இருக்குது. இதெல்லாம் வேலை செஞ்சது பார்த்தீங்களா. செஞ்ச வாழை மரம் எல்லாமே இப்படியே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மண் எடுத்து மூடுன்னு சொன்னால் எதையுமே மூட தேவையில்லை. ஏன்னா இடையில வந்து பைப்பு போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, பைப்பு தண்ணி அடிக்கிறது. ஸோ அது மாதிரி பைப்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எங்கே கை வச்சாலும் பைப் இருக்குது. அதனால் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே மூடாதீங்க. ஜஸ்ட்டு தள்ளி விட்டு வேர் மட்டும் உடச்சி விட்டாலே போதும். பார்த்தீங்கன்னா இப்போ 3 வாழை மரம் வந்து கொலை போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து அது நிறுத்தியாச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே எதுலாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் நிறுத்திட்டு பாக்கியெல்லாம் எல்லாத்தையுமே சாய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து வேரை உடச்சி விட்டு போனோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போகிற அளவுக்கு வந்து வழி போட்டு போகணும். ஸோ இங்கேருந்து நேராக அதை எடுத்துகிட்டு நேராக வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பைப் இருக்குது. ஸோ எதுலையுமே நம்ம வந்து கையை வச்சு எடுக்க முடியாது. ஸோ கூடவே தான் ஆள் இருப்பாங்க. பைப் உடஞ்சிட்டா திரும்ப அதை மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 3 அடி ஆழத்துக்கு கீழே தான் பைப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொடி எருவு. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம். இதுதான் சின்ன கன்று. அது வந்து நம்ம எங்கெல்லாம் கேப் இருக்கோ இந்த மாதிரி பாக்கு மரம்லாம் விழுந்துருச்சுன்னா தள்ளி விட்டுட்டு மேலே தலையில் அதை பாக்கு மரத்துமே தள்ளிவிட்டு ஒரு சின்ன குழி ஒன்று குத்திடுமா. அந்த இடத்துல வந்து வேலைக்காரங்க வந்து குழி எடுத்து வச்சுட்டு இது பாக்கு மரம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தாங்க வேலை. இதுதாங்க வேலை. காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை செஞ்சுட்டு வரேன். ஸோ எதெல்லாம் நல்ல மரமோ நல்ல வாழை மரமோ அதை மட்டும் நிறுத்திட்டு பாக்கி எல்லாத்தையுமே நான் வந்து பிடுங்கி போட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வேலை முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது 2 நாளாக வீடியோ எடுக்கவே இல்லை. சரி இன்றைக்காவது லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இல்லைங்க. ஏன்னா ரொம்ப வாழை மரம் அதிகமாக இருக்குது. ஸோ பக்கக்கன்று அதிகமாக முளைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து போய் போடுறதுக்கு கூட இடம் கிடையாது. ஃபுல்லாகவே பாக்கு மரம் தான். ஸோ வண்டி போகிறதுக்கே சின்ன இடமா தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு உள்ளே போய் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தெல்லாம் வெளியே எடுத்து வந்து போகிறதுக்கு முடியாது. நீ என்ன பண்ணு, பிடிங்கிட்டு அதை வேறு மட்டும் உடச்சி விட்டு திரும்ப அதை முளைக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் செஞ்சுட்டு போயிட்டுருக்கேங்க. ஸோ வேலை வந்து இன்னோட முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது. அதை மட்டும் செஞ்சுட்டு வேலை ஏறுறதாங்க வேலை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிழலுங்க. மழை பெஞ்சு ஈரம். ஸோ அவங்களும் வேறு நினைப்பாங்க பைப்லாம் வச்சுட்டு. ஸோ ஸ்ப்ரிங் ரோல்லாம் வேறு அதிகமாக இருக்குது. அந்த பைப்பெல்லாம் பார்த்துட்டு வேலை செய்து போகணும். நல்ல ஒரு ஈரமாக நல்ல ஒரு கூலிங்காக இருந்துச்சுங்க உள்ள. ஸோ இந்த இடம் வந்து அது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. வெயில் இல்லாமல். ஸோ நிழலே வேலை செய்யறது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெளியே கிளம்பணுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜேசிபி தான் வந்து ஓடிட்டு இது எல்லாமே குழி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஜேசிபி உள்ளே இறங்காது. நம்ம இச்சாச்சி மட்டும் தான் இறக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. இந்த இடத்த வந்து இது மாதிரி மண்ணெல்லாம் உடச்சி விட்டு. ஏன்னா மழை பெஞ்சு அந்தளவுக்கு ஈரமாக அப்படியே ரொம்ப கட்டியாக பிடிச்சிருக்குது. அது வந்து உடச்சி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க. சரி ஓகே, மழை பெஞ்சு ஈரத்தினால அப்படியே கொஞ்சம் கிடச்சிருச்சு. இன்னும் காஞ்சி போயிருந்துச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும். அந்தளவுக்கு காஞ்சி போயிருக்குதுங்க இடம். மண் அந்த மாதிரி மண்ணுங்க. லைட்டாக வந்து லூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்படியே மழை பெஞ்சு ஈரத்தில் அப்படியே காஞ்சிருதா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் வந்தால் கூட கிடைக்காது. ஸோ அது மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப காஞ்சி போயிடுங்க இடம். ஸோ மேலே ஏறலாம். வேலை முடிஞ்சது. லாஸ்ட்டு ஒரு தென்னை மரம் இருக்குது. இதை மட்டும் எப்படியாச்சும் ஒன்று எடுக்கணும். வண்டி மேலே வேறுக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து வேலை இல்லை. அவ்வளோதான் இன்றைக்கி வேலை வந்து முடிஞ்சது. இப்போவே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆகுது. 5:15 ஆகுது.
வேலை 5 மணிலாம் நிறுத்தியிருப்பேன். பட் ஆனால் அந்த வேலை வந்து முடிகிற டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியாச்சுங்க.